முதல் முறையாக எங்களோட சோர்ஸ் நேரடியா வந்திருக்காருன்னு சொல்லு. ஆனா பாக்குற பலரும் அவங்க கட்சிக்குள்ள அதுதான் அவர் மேல இருக்கக்கூடிய ஒரு குற்றச்சாட்டு. சோர்ஸ் என்னுடைய சோர்ஸ் அவர் தான் அப்படின்றது அவங்க வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு. இந்த தாவேகா கட்சியில் அவர் சேர்ந்ததற்கு பிறகு நான் தாவேகா எதிர்நிலைப்பாடு அப்படின்னு நம்ம எடுத்ததுக்கு பிறகு நம்மளுடனான பேச்சுவார்த்தையவே ரொம்ப லிமிட் ஆக்கி கொண்ட நண்பர் அவர். இல்ல, எனக்கும் அவர் ரொம்ப நீண்ட காலமாக நண்பர். நான் நம் தினமதியில இருந்த காலத்துல இருந்து அவரை பேட்டி எடுத்திருக்கிறேன். தாவேகால சேர்ந்ததுக்கு அப்புறம் நான் ஒரே ஒருக்க தான் உங்களை பேட்டி எடுத்தேன். விச் மீன்ஸ் அவ்வளவுதான் கான்டாக்டே இருந்தது. ஆமா, அது தெரியல, அவர் என் கல்யாணத்துக்கு வந்து போட்டோ விட்டு எதுவும் பார்த்துட்டு கான்டாக்ட் ஆகிட்டாங்க. அது தெரியாத ரகசியம் தெரிஞ்சிருச்சு. அப்ப அவர் கட்சியே ஆரம்பிக்கலையே விஜய். அப்படி பார்த்தாலும் உண்மையிலேயே சோர்ஸ் இவர் தான் அப்படின்னு நம்பிக்கிட்டு இருக்கிறவர்களுக்கு இன்று இரவு அல்லது நாளைக்குள்ள இவர் தான் கட்சியை விட்டு வெளியில வந்துட்டார்ல, வேறு சில அதிர்ச்சிகரமான உங்க கட்சியின் சம்பவங்களை செய்தியாக. சரி, இப்ப இவரை வெளியே அனுப்பிட்டீங்கல்ல, அப்ப எங்களுக்கு தகவல் நின்று இருக்கணும்ல. நிக்காது, அங்கதான் ட்விஸ்ட். ஏன்னா எங்க சோர்ஸே விஜயா கூட இருக்கலாம்.